بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு இலக்கிய இணைய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் 2025ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு தரம் 11க்குரிய பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய வகுப்பானது 2வது வகுப்பாக அமைகின்றது. அந்த வகையில் நாங்கள் 2024ஆம் ஆண்டு தரம் 10க்குரிய பாடப்பரப்பை ஜூமினூடாக முழுமையாக கற்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல நாங்க ஏற்கனவே படிச்ச அந்த பாடத்துல ஒரு சின்ன ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதை படிச்சுட்டு நாங்க சூரா அபஸய இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க படிப்போம். ரைட். அந்த வகையில நாங்க சென்ற வகுப்புல சென்ற வகுப்புல நாங்க அரபிலக்கிய வரலாறு இந்த பகுதியில இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட கால, அதாவது ஜாஹிலியா காலம், இந்த ஜாஹிலியா காலத்தை மையமாக கொண்டு நான் சும்மா சில வினாக்களை நாங்க டிஸ்கஷன் பண்ணின ஞாபகம் இருக்கும். சரியா? குறிப்பாக அதிகமான வினாக்கள் ஜாஹிலியா காலத்துல அரபு இலக்கியம், அரபு கவிதைகள், அரபு சமூகம் கவிதைக்கும் இலக்கியத்துக்கும் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்க பல விஷயங்களை நாங்க பார்த்தோம். சரி, அப்ப அது ஒரு மீட்டலாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரம் அதுக்கு பிறகு நாங்க பார்த்தது என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட கால அரபு இலக்கியம், அத பல பெயர்கள்ல அழைக்கலாம் என்று சொன்னோம். அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம், வஹி அருளப்பட்டதன் பின்னரான காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின்னரான காலம், நுபுவத்துக்கு பின்னரான காலம் என்று ஒவ்வொரு பேர்ல அது வர இயலும் என்று நான் சொன்னேன். சரியா? ஓகே. அப்ப பேர்கள் வித்தியாசமாக வந்தாலும் அது விஷயம் ஒன்றுதான். சரி, அதுல நாங்க முக்கியமா பார்த்தோம், ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்ததற்கான பிரதான காரணம் அல் குர்ஆன் அருளப்பட்டதாகும் அல்லது வஹீயின் வெளிப்பாடாகும் என்று பார்த்தோம். அதே போன்று பார்த்தோம், இஸ்லாத்தின் வருகையோடு அரபு சமூகம் 2 அணிகளாக பிரிந்தாங்க. அரபு சமூகம் 2 அணிகளாக பிரிந்தாங்க. ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், 2வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிர்கள் என்று 2 அணிகளாக பிரிந்தாங்க. இந்த அணிகள்ல நாங்க பார்த்தோம், இஸ்லாமிய அணிக்கு புகழ் சேர்க்க, அதே போல இஸ்லாமிய பிரச்சார பணிக்கு சாதகமாக அமைய அல் மதஹ் என்ற புகழ் பாவையும், அல் மதஹ் அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க படிச்சுக்கிறீங்க. அதே போல இஸ்லாத்துடைய எதிரிகள், முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்தின் தூதுக்கு எதிராக, இஸ்லாத்தின் கொள்கைகளுக்கு போதனைகளுக்கு எதிராக வசை கவிதைகள் பாடினால் அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக அல் ஹிஜா என்ற வசைப்பாவையும் முஸ்லிம்கள் பயன்படுத்தியமையினால் அவை 2ம் முஸ்லிம்களிடம் முக்கியத்துவம் பெற்றன என்று நாங்க பார்த்தோம். அப்ப இஸ்லாத்தின் வருகைக்கு பின்னரும் முஸ்லிம்களிடத்துல முக்கியத்துவம் பெற்ற 2 பாக்களும் 2 கவிதை வடிவங்களும் யாவை என்று கேட்டால் அல் மதஹ், அல் ஹிஜா. அதே நேரம் முக்கியமான சஹாபாக்கள், சரியா, கவிஞர்களாக இருந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் கஅப் இப்னு ஸுஹைர், அதே போல கஅப் இப்னு மாலிக், ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்றோர் இஸ்லாத்துக்கு புகழ் சேர்க்க மதஹ் என்ற புகழ் பாவையும், காபிர்களுடைய வசை கவிதைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அல் ஹிஜா என்ற வசை பாவையும் பாடினார்கள் என்று
நாங்க பார்த்தோம். சரி, அதுல குறிப்பாக ஹாபிபுன் சுஹைர் அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள். அந்த பாடல் இன்றும் பானஸ்வாத் என்ற பெயர்ல பானஸ்வாத் என்ற பெயர்ல மிகவும் பிரபல்யமாக இருக்குது என்று பார்த்தோம். சரி, ஓகே. முக்கியமானதாக நான் ஹைலைட் பண்ணிட்டு போறேன்னா, அடுத்தது உமையா காலமும் அரபு இலக்கியமும். ரைட், நான் போன வகுப்பில் ஞாபகப்படுத்தினேன். ரசூலுல்லாவுடைய மரணத்தை தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க, ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுறாங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலிஜூன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 ஹலீஃபாக்களும் ஆட்சி செய்த ஹலீஃபாக்களாக இருந்த அந்த காலப்பகுதியை நாங்க ஹிலாஃபா ராஷிதா என்று சொல்லுவோம். அந்த 4 பேரையும் நாங்க அல் குலஃபா ராஷிதூன் என்று சொல்றோம். சரியா? அப்ப இவங்களோட இந்த ஆட்சி காலம் ஹிஜ்ரி 40ஓட அல்லது 41ஓட முடியுது. ஹிஜ்ரி 41 132 வரங்காட்டியும் உமையாக்கள் வந்து ஆட்சி செய்யறாங்க. சரியா? உமையாக்கள். ரைட், இஸ்லாத்துல ஹிலாஃபத் பொறுப்பு அவங்களோட கையில போகுது. அப்ப இந்த கால பகுதியில நாங்க சொன்னோம், ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்குது. அதற்கு பிரதான காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்று கோத்திர வெறி, 2வது அரபுவாதம். கோத்திர வெறி, அரபுவாதம். உங்களுக்கு நான் போன வகுப்புல மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா, கோத்திர வெறி எப்படி உருவாகிச்சு, அரபுவாதம் எப்படி வந்துச்சு என்று சொல்லி தந்தேன். இப்ப கோத்திர வெறி, அரபுவாதம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்ததன் காரணமாக வசை கவிதைகள், அல் ஹிஜா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வசை கவிதைகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்குது. அது ஜாஹிலியா காலத்துல இருந்த மாதிரியே வசை கவிதைகள் தோன்ற ஆரம்பிக்குது. ரைட். அதே நேரம் உமையா ஆட்சியாளர்கள் எல்லாரும் அல்ல, சிலர் இஸ்லாத்தின் வரம்புகளை மீறி நடந்ததன் காரணமாக அவர்கள் களியாட்டங்கள்ல, கலை இலக்கியத்துல அதிக ஈடுபாடு காட்டினாங்க. இதனால திருப்பவும் காதற்பாக்கள், அதுவும் அதே போல சிற்றின்ப பாடல்களும் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தன. காதற்பாக்களும் சிற்றின்ப பாடல்களும் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்குது. சரியா? காதற்பாக்களுக்கு நாங்க சொல்றது என்ன? அல் கசல் என்று சொல்றோம். காதற்பாக்களுக்கு நாங்க அல் கசல் என்று சொல்றோம். அதே நேரம் ஆட்சியாளர்களிடமிருந்து அன்பளிப்புகளை, பரிசில்களை பெறும் நோக்கத்தோடு அல் மதஹ் என்ற புகழ்பாவையும் திருப்ப பயன்படுத்தினாங்க. இப்ப ஜாஹிலியா காலத்துல புகழ்பா பாடப்பட்டுச்சு, 2 நோக்கங்களுக்காக பாடப்பட்ட. உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலத்துல புகழ்பா வந்து ஒன்று அரசியல், ஒன்று வந்து உண்மையாக புகழ்ந்து பாடுற பாடல்கள். 2வது என்ன, அன்பளிப்புகளை பெறும் நோக்கத்தோடு புகழ்பாக்களை பாடினாங்க ஜாஹிலியா காலத்துல. ரசூலுல்லாஹ்வுடைய வருகையோடு புகழ்பாக்களை சஹாபாக்களும் பயன்படுத்தினாங்க தான். அது எதற்காகண்டா, இஸ்லாத்துக்கு புகழ் சேர்க்க, இஸ்லாமிய அணிக்கு புகழ் சேர்ப்பதற்காக புகழ்பாக்களை பயன்படுத்தினாங்க. ஆனா உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல புகழ்பாக்களை பயன்படுத்தினாங்க எதற்காகன்னு சொன்னா, ஆட்சியாளர்களிடமிருந்து பரிசில்களை பெறும் நோக்கத்தோடு இந்த புகழ்பாக்களை பயன்படுத்தினாங்க, பாடினாங்க. ரைட். அப்ப இதுல வந்து இந்த கால கவிதைகள் வந்து சொல்லாட்சி சிறப்பாக இருக்குது, மொழிநட சிறப்பாக இருக்குது, எதுகை மோனே சிறப்பாக இருக்குது. இப்ப இதுல வந்து நான் சொன்னேன், இதுல எல்லாம் நீங்க படிச்சு கொள்ள தேவையில்ல. குறிப்பாக 2 விஷயங்களையாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். உமையா காலத்துல அரபிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஏண்டா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன், அரபுவாதம் உருவாகின காரணத்தால அரபியர்களுக்கு, அரபி அல்லாதவர்களை விட அரேபியர்களுக்கு தான் எல்லா வகையிலும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. அதே போல அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஜாஹிலியா கால இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டன. நாங்க ஏற்கனவே அந்த முஅல்லகாத் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது என்று படிச்சுக்கிறோம். உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் தான். அந்த வகையில உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஜாஹிலியா கால இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டன. ரைட். பைத்துல் ஹிக்மா தோன்றியது, உருவாக்கம். அதே போல அகராதிகள் தோன்றின. ரைட். அரபி அல்லாதவர்களும் அரபு மொழியை படிக்க ஆரம்பித்ததால அரபு இலக்கணம் வகுக்கப்பட்டது என்று சொல்லி பல விஷயங்களை பார்த்தோம். உமையா காலத்துல காணப்பட்ட கவிஞர்கள்ல வந்து குறிப்பாக 4 பேர்ட பேர் தரப்பட்டிருக்குது. அதுல 2 பேர்ட பேரையாவது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று யாரு? ரைட். ஒன்று அக்தல், அடுத்தது பரஸ். யாரு? அக்தல், அடுத்தது ஃபரஸ்தக். சரியா? ரைட், ஓகே.
ரைட். சவுண்ட் போதும் தானே? சவுண்ட் கிளியரா கேக்குறா? சவுண்ட் ஓகேயா? ஓகே, ரைட். ஓகே 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 ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க அப்பாசியர் காலமும் அரபிலக்கியமும் என்ற பகுதியை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட். இப்ப ஜாஹிலியா கால கவிஞர்கள் வந்து உண்மையில அவங்களை அடிக்கிறது யாரும் இருக்கல்ல. ரைட். அந்த அளவு கவிப்புலமை கொண்டவர்களாக ஜாஹிலியா கால கவிஞர்கள் காணப்பட்டாங்க. ஏசினாலும் பேசினாலும் கவிதையாலேயே ஏசக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலத்துல ஒரு கவிஞர் உருவாகினா விழா எடுத்து கொண்டாடுவார்கள். கவிதைகளை மனநமிட்டு பாதுகாத்தார்கள். சரியா? கவிதைகளுக்காக போட்டிகள் இடம்பெற்றன. சிறந்த கவிதை தொகுப்புகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டன. இவ்வாறு ஜாஹிலியா காலத்துல கவிதைக்கு அதிமுக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அதிமுக்கியத்துவம். அப்ப அவங்க கவிதையில பூரணத்துவத்தை அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய அந்த கவிதை அந்தஸ்தை, இலக்கிய அந்தஸ்தை யாரும் அடைக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் ஒன்று காணப்பட்டுச்சு. சரியா? அந்த எண்ணம் யாருக்கிட்ட இருந்தண்டா, பிற்கால கவிஞர்கள், யார் குறிப்பாக உமையா கால கவிஞர்கள், அவர்கள் நினைச்சாங்க இந்த ஜாஹிலியா கால கவிஞர்களை விட எங்களால கவிதை இயற்ற முடியாது என்ற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. எனவே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஜாஹிலியா கால கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகள்ல என்ன மரபை பின்பற்றினார்களோ அதே மரபை, அதே போக்கை பின்பற்றக்கூடியவர்களாக உமையா கால கவிஞர்கள் காணப்பட்டார்கள். சரியா? ஆனா அப்பாசியர் கால ஆட்சி காலத்துல, அப்பாசியருடைய ஆட்சி காலத்துல இருந்த கவிஞர்கள் இருக்கிறாங்க தானே, இவங்க வந்து ஒரு புரட்சி ஒன்றை ஏற்படுத்தினாங்க. சரியா? ஒரு புரட்சி. ரைட். கவிதை இலக்கியத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி ஒன்றை ஏற்படுத்தினாங்க. சரியா? இதனால இந்த கவிதை இலக்கியம் அல்லது அரபு இலக்கியம் அப்பாசியருடைய காலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு திசையில புரட்சிகரமாக பயணிக்க ஆரம்பிக்குது. அந்த வகையில ஜாஹிலியா கால கவிதை பிற்காலத்தில் தோன்றும் எவராலும் உருவாக்க முடியாத அளவு வளர்ச்சி கண்டது என்ற அந்த சிந்தனை முற்றாக தகர்க்கப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்துல? அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்துல. அவங்க எப்படி அது புரட்சியை ஏற்படுத்தினாங்க, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் மிகவும் சப்ஜெக்ட் தேவையே இல்லை. சரியா? ஜஸ்ட் இருக்கிறத நாங்க தெரிஞ்சு கொண்டா போதும். அந்த வகையில அவர்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியதன் காரணமாக அப்பாசியர் காலத்துல இந்த அரபு இலக்கியம் அல்லது கவிதை இலக்கியம் ஒரு வித்தியாசமான பயணத்துல போக ஆரம்பிச்ச. அப்ப ஏற்கனவே இருந்த ஒரு சிந்தனை, என்ன சிந்தனை அது? ஜாஹிலியா கால கவிதை பிற்காலத்தில் தோன்றுகின்ற எவராலும் உருவாக்க முடியாத அளவு வளர்ச்சி கண்டது என்ற சிந்தனைய அப்பாசியர் கால கவிஞர்கள் முறியடிச்சாங்க, இல்லாமல் ஆக்கினாங்க. இந்த அப்பாசியர் கால கவிஞர்கள்ல பலர்த பேர் இருக்குது இல்லையா? பாருங்க. ஒன்று முத்தி இப்னு இயாஸ், அபு முஹம்மத் அப்துல்லாஹ் இப்னு உதைபா, அல் அப்பாஸ் இப்னு அஹ்னஃப், அபு நவாஸ், பஷார் பின் புருதி, இஸ்மாயில் அபுல் அத்தாஹியா, அபு தையிப் அல் முத்தனப்பி, அபுல் அலா அல் முஅர்ரி, அபு ஃபிராஸ் அல் ஹம்தானி என்று பல பேர்ட பேர்கள் இருக்குது. 3, 7, 9 பேர்ட பேர் இருக்குது. இந்த 9 பேர்ட பேர் இல்லாட்டியும் சரியா, நீங்க 2 பேர்ட லேசான 2 பேர்ட பேராவது உங்களை ஞாபகத்தில் இருக்கணும். நான் உங்களை ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன். லேசான 2 பேர். ஒன்று அபு நவாஸ், அடுத்தது பஷார் பின் புருதி. இந்த பஷார் பின் புருதியை விட உங்களுக்கு முத்தி இப்னு இயாஸ பாடமாக்கியலும் இருந்தா அவட பேரை பாடமாக்கி ஒழுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லது அல் அப்பாஸ் இப்னு அஹ்னஃப், அவட பேரத்தை லேசா பாடமாக்கலுமா இருந்தா அவட பேரை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 2 பேர்ட பேராவது கட்டாயமாக உள்ள ஞாபகத்தில் இருக்கணும். ஒன்று அபு நவாஸ், அடுத்தது பஷார் பின் புருதி. பஷார் பின் புருதி. ஓகே. அப்ப இது அப்பாசியர் காலம் தானே. அப்பாசியர் காலத்திலேயே சரியா ஸ்பெயின்ல அங்கேயும் வந்து அரபிலக்கியம் செழிப்பாக வளர ஆரம்பிக்குது. ரைட். எங்க? அப்பாசியர் காலத்துல இஸ்பானியால, அதாவது ஸ்பெயின்ல. சரியா? இந்த காலத்துல காணப்பட்ட முக்கியமான சில அறிஞர்கள் கீழே தரப்பட்டிருக்கிற அவங்களோட நூல்களோட இது சிலபஸ்ல உள்ள பகுதி தான்.
சரி. ஆனா இதுவரைக்கும் இந்த நூலை எழுதியவர் யாரு அப்படியெல்லாம் கேள்வி வந்தது இல்லை. அதற்காக கேள்வி வராது என்றும் இல்லை. சரியா? ஏன்னா சிலபஸ்ல உள்ள பகுதியை தான் சொல்லிட்டு போறேன். அப்ப ஹலீல் இப்னு அஹ்மத் அந்த பிரகத்ல இருக்கிற 170, 357, 180 இங்கெல்லாம் இருக்குது. 195, 167 ஒரு புத்தகத்திலும் இருக்கும். அது அவர்கள் வஃபாத்தாகிய ஹிஜ்ரி ஆண்டுதான் பிரகத்ல இருக்கிறதா. சரியா? அந்த பிரகட்ல இருக்கிற 169 அதெல்லாம் நீங்க அலட்டி கொள்ள தேவையில்ல. அது அவர்கள் வஃபாத்தாகிய மரணமடைந்த ஹிஜ்ரி ஆண்டு. ரைட். இப்ப இந்த காலத்துல ரைட் ஹலீல் இப்னு அஹ்மத் அவர் இஸ்பானியால இருந்த ஒரு முக்கியமான ஒரு இலக்கியவாதி. அவர் கிதாபு முஅஜமுல் ஐன் என்ற புத்தகத்தை எழுதினாங்க. ரைட், அவ்வளவுதான். இப்ப கிதாபு முஅஜமுல் ஐன்ல என்ன விஷயம் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லாத விஷயம். ரைட். சீபவைஹி சீபவைஹி என்பவர் கிதாபு சீபவைஹி என்ற புத்தகத்தை எழுதினார். அதாவது ஒரு இலக்கண புத்தகம், முக்கியமான ஒரு இலக்கண புத்தகம். ரைட். அதே போல அபூபக் முஹம்மத் பின் துரைத் என்பவர் 2 புத்தகங்கள் எழுதினாங்க. ஒன்று அல் ஜம்ஹரத்து ஃபி இல்மில் லுகா, அடுத்தது கிதாபுல் இஸ்திகாக். இதெல்லாம் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அல் ஜம்ஹரத்து ஃபி இல்மில் லுகா, அடுத்தது கிதாபுல் இஸ்திகாக் என்ற அந்த 2 புத்தகங்களையும் அபூபக்கர் முஹம்மத் பின் துரைத் என்பவர் எழுதினார். சரியா? அதே நேரம் அல் உம்தா என்ற நூலை யார் எழுதினாரு? இப்னு ரஷீக் என்பவர் எழுதினாரு. யாரு? இப்னு ரஷீக் என்பவர் எழுதினாரு. சரியா? இது அவருடைய புத்தகத்துடைய ஒரு முகப்பு பக்கம் இங்கே தரப்பட்டிருக்குது. ரைட். அதே நேரம் நீங்க பாருங்க, இப்னு சஅத் என்பவர் அணியியல் சம்பந்தமாக ஒரு புக் எழுதினாரு. அதே நேரம் அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி என்ற அறிஞர் தலாயிலுல் இஜாஸ், அஸ்ராருல் பலாகா போன்ற புத்தகங்களை எழுதினாங்க. சரியா? அப்ப தலாயிலுல் இஜாஸ், அஸ்ராருல் பலாகா ஒரு புத்தகத்துல இது அரபாலிக்கிறோம், ஞாபகம் இல்லை, தமிழ்லையும் இருக்கும். இல்லாட்டி சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பென்சிலால. சரியா? அஸ்ராருல் பலாகா, தலாயிலுல் இஜாஸ். ரைட். அதே நேரம் நக்சு ஷியார் என்ற அந்த புத்தகத்தை ஃபுத்துமா பின் காஃபர் என்பவர் எழுதினார். சரியா? இவ்வாறாக இஸ்பானிய ஆட்சி காலத்தில் இஸ்பானியர்களுடைய அந்த பகுதியில இருந்த இலக்கியவாதிகள் எழுதிய புத்தகங்கள், எழுதிய நூல்கள் அவர்களுடைய பெயர்களோடு தரப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 2016 ஆண்டு 17, 18, 19, 20, 21, 22, 23 இந்த கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இடம்பெற்ற இந்த பரீட்சைகள்ல இந்த புத்தகத்தை எழுதிய அறிஞர் யாரு என்றோ அல்லது குறிப்பிட்ட அறிஞர் எழுதிய புத்தகம் என்னவென்றோ கேள்விகள் வந்தது இல்லை. அவ்வளவு கடினமாக வராது. நாங்க போன வகுப்புல பாக்குற நேரம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஜாஹிலியா கால அரபிலக்கியத்தை அடிப்படையாக கொண்டுதான் அதிகமான கேள்விகள் வந்திருந்தன. அதிகமான கேள்விகள். சரியா? ரைட். ஒரு 100க்கு 95% ஜாஹிலியா காலம் தான் வந்திருந்தது. எனவே நீங்க அதை நல்லா படிச்சு கொண்டு போறதோட இவற்றையும் நீங்க ஓரளவு பார்க்கதான் வேணும். சரியா? ரைட். ஓகே. ரைட். அப்ப அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்துல அரபிலக்கியத்துல என்ன முக்கியமான விஷயங்கள் நாங்க பார்க்கணும் என்று சொன்னா, ஒன்று ஜாஹிலியா கால கவிஞர்களை போன்று கவிதை படைக்க முடியாது என்ற அந்த சிந்தனையை இவங்க முற்றாக தகர்த்தறிந்தார்கள். அது ஒன்று. இரண்டாவது, இந்த அப்பாசியர் கால இலக்கிய கவிஞர்கள், இலக்கிய அறிஞர்கள் 2 பேர் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இஸ்பானியால இருந்த இலக்கியவாதிகள் அல்லது அறிஞர்கள், அவர்கள் யாரு, அவர்களது புத்தகங்கள் யாவை என்பது போன்ற விஷயங்களை தான் நீங்க இந்த பகுதியில ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. ரைட். நவீன காலமும் அரபிலக்கியமும். ரைட். அப்ப நாங்க 4 கட்டங்களை பார்த்தோம். ஒன்று அல் குர்ஆன் அருளப்பட முன்னருள்ள ஜாஹிலியா காலம். 2வது பார்த்தோம் அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம். ரைட். 3வது பார்த்தோம் உமையா காலம். 4வது பார்த்தோம் அப்பாசியர் காலம். சரியா? அப்பாசியர் காலத்திலேயே, அதான் சமகாலம் என்று சொல்றது, காலத்திலேயே இஸ்பானியாலையும் என்ன நடக்குது? அரபிலக்கியம் செழித்தோக்க ஆரம்பிக்குது. ரைட். அடுத்த பாருங்க நவீன காலம். இதுலயும் பல தகவல்கள் இருக்கிற, தேவையான விஷயங்களை மட்டும் உள்வாங்கி கொண்டா சரி. நவீன காலத்துல அரபு நாடுகள்
காலனித்துவ ஆதிக்கத்துக்குட்படுகிறது. உங்களுக்கு தெரியும் காலனித்துவம் என்றால் என்ன என்று தெரியும், சரியா? மேற்கத்தைய நாடுகள் வந்து, ரைட், உதாரணமாக இந்த பிரித்தானியா, போர்த்துக்கல், ஒல்லாந்து, நாங்க படிக்கிறோம் இல்லையா வரலாறு பாடத்துல, ரைட், அவர்கள் ஐரோப்பியர்கள் என்று நாங்க பொதுவாக சொல்றோம். இந்த ஐரோப்பியர்கள் பிற நாடுகளை, குறிப்பாக கிழக்காசிய நாடுகள், சரியா, ஆப்பிரிக்கா நாடுகள், ரைட், இந்த நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருந்ததை தான் நாங்க சொல்றது காலனித்துவம் என்று சொல்றது, சரியா? அப்ப காலனித்துவ ஆதிக்கத்துக்குட்பட்ட நாடுகள், சரியா? அப்ப அரபு நாடுகளும் இவ்வாறு காலனித்துவ ஆதிக்கத்துக்குட்பட்டு இருந்துச்சு. விளங்கினா அவளுக்கு 1924 24 இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது, சரியா? இப்ப நாங்க படிச்சோம் இல்லையா, எப்படியோ உமையாக்கள் அப்பாசியர்கள் இருந்தாலும் ஆட்சி செஞ்ச யாருன்னு சொன்னா முஸ்லிம்கள் தான். ரசூலுல்லாஹ் மரணத்தை தொடர்ந்து, சரியா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தொடர்ந்து குலபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன செஞ்சாங்க, தலைமை தாங்கி முஸ்லிம்களை வழிநடத்தி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு உமையாக்கள், அவர்களும் முஸ்லிம்கள் தான். அவர் அப்பாசியர்கள், முஸ்லிம்கள் தான். அவர் உஸ்மானியர்கள், அவர்களும் முஸ்லிம்கள் தான், சரியா? இந்த ஆட்சி முஸ்லிம்கள் தலைமை தாங்கி இருந்த இந்த இது வந்து 1924 என்ன நடக்குது, ரைட், வீழ்ச்சி அடையுது. விளங்கினா சாம்ராஜ்யம், வாங்க அதான் சொல்ற.
ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். அதான் முடிஞ்சிக்கணும்னா சொன்னதை கேட்கண்டா இல்ல முடிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். ரைட். ஓகே, பாருங்கப்ப. அப்ப நான் என்ன சொன்னேன்? அரபு நாடுகள் காலனித்துவத்துக்கு உட்பட்டது. சரியா? ரைட். ரைட். அரபு நாடுகள் காலனித்துவத்துக்கு உட்பட்டது. ரைட். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். அப்ப நவீன காலம் நவீன காலம் என்று பார்க்க கொள்ள நாங்க ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அரபு நாடுகள் மேற்கத்தைய நாடுகளுடைய காலனித்துவத்துக்கு உட்பட்டு இருந்தன. எனவே அது அரபு இலக்கியத்திலும் பல பாதகங்களை ஏற்படுத்துச்சு. உதாரணமா சொல்றேனே, உதாரணமாக எல்லாருக்கும் தெரியும், பலஸ்தீனத்துல காசாவை இஸ்ரேல் என்ன செய்யுது? ஆக்கிரமிக்குது. இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகள் என்ன செய்யுது? குண்டுமலை பொழியுது. ரைட். இப்ப அது யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்திருக்குது. ஆனாலும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு சுதந்திரமாக சிந்திக்க இயலாது. ஏன்னா சிந்திக்க இயலுமா? அவங்க தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கும் இங்கும் அலைகிறார்கள். ரைட். அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அரபு இலக்கிய படைப்புகளை அல்லது அரபு கவிதைகளை, அரபு நாவல்களை, அரபு சிறுகதைகளை அவங்களால சிந்திச்சு எழுத இயலாமல் இருக்குது. ஆனாலும் ஆனாலும் அவங்ககிட்ட இப்படி ஒன்று இருக்குது. என்ன? நாங்க சுதந்திரம் அடையணும், நாங்க போராட்ட களத்துல எதிரிகளுக்கு எதிராக போராடணும், சரியா, தியாகம் செய்யணும் போன்ற அந்த இப்ப போராட்ட வீரர்களை அல்லது அந்த மக்களை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி சில நேரம் அவங்க கவிதை பாடுவாங்க. சரி, அப்படியெல்லாம் நான் பின்னுக்கால பார்ப்போம். அப்ப நான் பொதுவா சொல்றது என்னன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழால் இருக்கின்ற போது அவர்களால
எந்த விதமான முன்னேற்றத்தையும் காண முடியாது. சரியா? அந்த அடிப்படையில தான் அரபு இலக்கியமும் சரியா தேக்கமடைய ஆரம்பித்தது. ரைட். அந்த பின்னணியில பாருங்க, இந்த அரேபியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அரேபியர்கள் இப்ப நான் சொன்னேன் மேற்கத்தைய நாடுகள்னு சொன்னேன். பிரித்தானியா, போர்த்துக்கல், ஒல்லாந்து போன்ற மேற்கத்தைய நாடுகள் வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த நாடுகள் இப்ப ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இந்த டைம்ல அரேபியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த நவீன கல்வி முறைய அந்த மேற்கத்தையவர்கள் என்ன கல்வி முறையை அறிமுகப்படுத்துறாங்களோ அந்த கல்வி முறையை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அது ஒரு பாயிண்ட். அதே நேரம் நான் சொன்ன மாதிரி இப்ப நான் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம், நாங்க சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி இலக்கியத்தை பயன்படுத்துறாங்க. இலக்கியம் என்று வரக்குள்ள கவிதை இயற்றுவாங்க, பாடல்களை பாடுவாங்க, அதே போல சிறுகதைகளை இயற்றுவார்கள், ரைட், நாவல்களை கொண்டு வருவார்கள். ஏன்? சுதந்திர போராட்டத்துக்காக அவங்க இலக்கியத்தை பயன்படுத்தினாங்க. சரியா? ரைட். அதே நேரம் குறிப்பாக எகிப்திலையும் சிரியாவிலையும் பாடசாலைகளை அமைச்சாங்க. எகிப்தில யாரு? சயீத் பாஷா சக்லூல் என்பவர். அதே போல சிரியால முகமது அலி பின் இப்ராஹிம் என்பவர் என்ன செய்யறாங்க, பாடசாலைகளை அமைச்சாங்க. ரைட். பாடநூல்கள் அரபியில் எழுதப்பட்டன. இந்த காலப்பகுதியில பாடநூல்கள் அரபு மொழியில் எழுதப்பட்டன. சரியா? ஏற்கனவே அரபு மொழியில் எழுதப்பட்டு இருந்துச்சு. சரியா? ஆனா இந்த நவீன கல்வி முறையை பின்தொடர்ந்ததன் பின்னர், பாடசாலைகளும் நிறுவப்பட்டதன் பின்னர், பாடசாலைகள்ல கற்பிக்கப்படுகின்ற பாடநூல்கள் அரபு மொழியில் எழுதப்பட்டன. அச்சுக்கூடங்கள் நிறுவப்பட்டதனால் பழைய நூல்கள் அச்சிடப்பட்டதோடு புதிய நூல்களும் வெளியிடப்பட்டன. இப்ப அச்சுக்கூடங்கள் எங்க நிறுவினாங்க? ஒன்று கைரோ, அடுத்தது கொன்ஸ்டாந்தினோபிள் போன்ற பகுதிகளில் அச்சுக்கூடங்கள், பிரிண்டர்ஸ் அச்சுக்கூடங்களை நிறுவியதால பழைய நூல்கள் அச்சிடப்பட்டு புதிய நூல்கள் வெளியிடப்பட்டன. சரியா? அதே நேரம் பத்திரிகைகள் தோன்றி இலக்கியங்களை வெளியிட்டன. பத்திரிகைகள் மூலமாக இலக்கியங்கள் வெளிவர ஆரம்பித்தன, கவிதை, நாவல், நாடகம் என்று. சரியா? ரைட். அப்ப எகிப்துல தான் ஆரம்பமா புரட்சி. அப்ப எகிப்தை தொடர்ந்து சிரியா, ஈராக், சூடான், குவைட், ஓமான், பலஸ்தீன், துருக்கி, ரைட் ஆகிய நாடுகள்லையும் சுதந்திர உணர்வும் இலக்கிய வளர்ச்சியும் ஏற்பட்டன. ரைட். இதுல இந்த கால பகுதியில ரைட் இரு வகையான அணிகள் காணப்பட்டன. ரைட். நவீன காலத்துல ஒன்று இலக்கியத்தை வெறுமன இலக்கிய கண்ணோட்டத்தோடு நோக்குறது. அப்படி என்றா இலக்கியத்தை இலக்கியமாகத்தான் பார்க்கணுமே தவிர இலக்கியத்துல இஸ்லாமிய வரையறைகளை கொண்டு வரக்கூடாது என்று ஒரு சாரார் இருந்தாங்க. இல்ல, இலக்கியத்தை இலக்கியமாக பார்த்தாலும் அதுல இஸ்லாத்தின் வரம்புகள் மீறப்படக்கூடாது, கட்டாயமாக இஸ்லாத்துடைய வரையறைகள் அங்கு பேணப்பட வேண்டும் என்று இன்னும் ஒரு அணி தோன்றியது. இப்ப அந்த வகையில இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தோடு மாத்திரம் நோக்கியதன் விளைவாக தாஹா ஹுசைன் போன்றவர்களுடைய இலக்கிய படைப்புகள்ல இஸ்லாத்துக்கு முரணான அம்சங்கள் காணப்படுவதை அவதானிக்கலாம். சரியா? ஆனா இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு மாத்திரம் நோக்கியதன் காரணமாக மஹ்மூத் அக்காத் போன்றவருடைய இலக்கிய படைப்புகள்ல அவ்வாறு என்ன இல்லை, இஸ்லாத்தின் வரம்புகளுக்கு முரணான கருத்துகள் அவருடைய இலக்கிய படைப்புகள்ல இல்லை. நாங்க தாஹா ஹுசைன் பல புத்தகங்கள் இருக்குது, அரபு மொழியில இருக்குது. நீங்கள் அரபு மொழி படிக்கிறவங்களுக்கு அதை பார்த்து கொள்ளலாம். அதுல நல்ல 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 இலக்கியம், நல்ல மொழி வளம், நல்ல சுவாரஸ்யமாக இன்பமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் என்ன இல்லை, அதுல இஸ்லாத்தின் வரம்புகள் பேணப்பட்டது இல்லை. எனவே அந்த பிற்காலத்துல, அதாவது நவீன காலத்துல இரு அணிகள் தோற்றம் பெற்றன. ஒன்று யாரு? இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தோடு நோக்குற ஒரு அணி. அடுத்தது யாரு? இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு நோக்குற இன்னும் ஒரு அணி. இப்ப இந்த இரண்டு அணிகளுக்கும் ஒத்தர் உதாரணமா தரப்பட்டிருக்கிறார். இப்ப தாஹா ஹுசைன் யாருன்னு சொன்னா இலக்கியத்துல இஸ்லாத்தை கலக்காம இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தோட தான் பார்க்கணும் என்று சொன்னவங்க அவர் ஒரு ஆள். மஹ்மூத் அக்காத் எடுத்துக்கொண்டா அவர் சொல்றாரு இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு தான் அணுகணும், இஸ்லாத்தின் வரம்புகள் அங்கு மீறப்படக்கூடாது என்ற நோக்கோடு பார்த்தவங்க யாரு? மஹ்மூத் அக்காத். ரைட். அப்ப இந்த கால பகுதியில நவீன காலத்துல சரியா நான் சொன்ன பாயிண்ட்களை பாருங்க. மேற்கத்திய சிந்தனைகள் இருந்து விடுபடல்,
அப்ப மேற்கத்தைய சிந்தனைகளின் தாக்கம் அரேபியர்கிட்ட இருந்துச்சு. சரியா? ஏன்னா அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டை கீழே கொண்டு வந்திருந்தாங்க. எனவே அவங்களோட சிந்தனை தாக்கம் கட்டாயமாக வரும், திணிப்பாங்க, கட்டாயப்படுத்துவாங்க. சரியா? அடுத்தது பலஸ்தீன விடுதலை, மக்களாட்சியின் பால் நகர்த்தல், இஸ்லாத்தின் புத்துயிர்ப்பு போன்ற பல தலைப்புகள்ல கதைகள், கவிதைகள், பாடல்கள், நாவல்கள் என்று வளர்ச்சி பெற ஆரம்பிக்குது. சரியா? அதே நேரம் பழைய ரசாயல்களுக்கு பதிலாக இஸ்லாமிய பண்பாட்டு பின்புலத்தில் கட்டுரைகள் வெளியாகின. சரியா? இந்த பாயிண்ட் அவ்வளவு அவசியம் இல்லையா, அது விடுங்க. அடுத்தது இங்க முக்கியமான சில பேர் தரப்பட்டிருக்குது. நஜீப் அல் கைலானி, சையீத் குத்துப், அபுல் ஹசன் அலி அன் நதுவி, பஹாவுத்தீன் அபீரி முதலானோர் இலக்கியத்துறையில ஈடுபாடு காட்டின முக்கியமான ஆட்கள். சரியா? யாரு? நஜீப் அல் கைலானி, சையீத் குத்துப். இப்ப சையீத் குத்துப்ல முக்கியமான தப்சீர் நூல் ஒன்று இருக்குது, ஃபீ திலாலில் குர்ஆன், ஃபீ திலாலில் குர்ஆன். சரியா? குர்ஆனின் நிழலில் என்று சொல்லி 30 ஜுசுக்களுக்கும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? தப்சீர் செஞ்சுக்கிறாரு. சிறையில இருந்து கொண்டு தப்சீர் செஞ்சுக்கிறாரு. அவருடைய அந்த தப்சீரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிக அழகான வரிகளை கொண்டு அந்த தப்சீர்கள் காணப்படும். சரியா? அதே போலதான் அபுல் ஹசன் அலி அன் நதுவி, அவரும் இலங்கை நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறாரு, ஜாமியா நலிமியாவுக்கு வந்திருக்கிறாரு. சரியா? இவங்களோட இலக்கிய படைப்புகள் இருக்குது. ரைட்? நான் நினைக்கிறேன் அந்த கசசு நபியினா மதுரசாக்களை படிப்பாங்க. ரைட்? அந்த புத்தகத்துல நூலாசிரியர் யாரு? அபுல் ஹசன் அலி நதுவி. இவர் இன்னும் பல புத்தகங்களை எழுதிக்கிறார். ரைட்? அதே போலதான் பஹாவுத்தீன் அபீரி. ரைட்? இந்த 4 பேரும் இந்த நவீன காலத்தில் உருவாகிய முக்கியமான சிறந்த இலக்கியவாதிகளாக எங்களுக்கு அடையாளப்படுத்த இயலும். சரியா? ரைட்? அப்ப நவீன காலமும் அரபு இலக்கியமும் என்ற பகுதியும் பார்த்தோம். அப்ப அதுல முக்கியமாக நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த காலப்பகுதியில அரபு நாடுகள் காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்தது. எங்க? காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்தது. இதனால என்ன நடக்குது? அரபு இலக்கியம் தேக்க நிலைய அடைஞ்சிச்சு. சரியா? ரைட்? அப்ப அதே நேரம் இதுல நீங்க 2-3 பாயிண்ட்களை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. உதாரணமாக சுதந்திர போராட்டத்துக்காக இலக்கியம் பயன்படுத்தப்பட்டது. உதாரணமா லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். பத்திரிகைகள் தோன்றி இலக்கியங்களை வெளியிட்டன. ஏதோ 1-2 ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இந்த கால பகுதியில உருவாகின 2 அணிகளும் என்ன? இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தோட நோக்குறது, அடுத்தது இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோட நோக்குறேன்னு சொல்லிட்டு 2 அணிகள் தோற்றம் பெற்றன. இக்கால பகுதியில் உள்ள முக்கியமான அந்த இலக்கிய அறிஞர்களை சொல்வதாக இருந்தால் நஜீப் அல் கைலானி, சையீத் குத்துப், அபுல் ஹசன் அலி நதுவி, பஹாவுத்தீன் அபீரி போன்றவர்களை குறிப்பிடலாம். இக்கால பகுதியில இந்த இலக்கிய படைப்புகள்ல காணப்பட்ட முக்கியமான கருப்பொருள்கள் என்னன்னு கேட்டா இந்த 4 விஷயங்களை மேல சொல்லிடும். ஒன்று என்ன? மேற்கத்தைய சிந்தனையிலிருந்து விடுதலை பெறல், அதே போல பலஸ்தீன விடுதலை, மக்களாட்சியின் பால் மக்களை நகர்த்துதல், இஸ்லாத்தின் புத்துயிர்ப்பு போன்ற விஷயங்களை எங்களுக்கு சொல்ல இயலும். சரியா? ரைட்? ஓகே. அப்ப நாங்க 5 கட்டங்களையும் பார்த்துட்டோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல ஏதும் டவுட் இருக்கிறா? சரி, எல்லாம் நீங்க பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. அதுல குறிப்பாக நான் சொன்ன விஷயங்களை நீங்க கருத்துல கொண்டு படிச்சு கொண்டா போதும். அதாவது 2 விஷயங்களை பாடமாக்கி கொண்டா போதும். ரைட்? ஓகே. கிளியரா எல்லாருக்கும்? ரைட். ஓகே. சரி. ரைட். நாங்க அப்ப அதோட சேர்த்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சூரா அபஸ அதை முழுமையாக படிக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது. முடியுமான வரைக்கும் நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரியா? சூரா அபஸ. ரைட். ஓகே. சூரா அபஸ நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்களா? சூரா அபஸ? இல்ல சார். இல்ல சார், படிக்கல. இல்லையா? படிச்சா படிக்கலன்னு 2 கருத்துக்கள் வருது. ரைட்? ஓகே. சூரா அபஸ 10 வசனங்களை
அவருடைய சிலபஸ் தெரியும். சூரா அபசைட 10 வசனங்கள், மஆரிஜுடைய 10 வசனங்கள், முத்தசிருடைய 10 வசனங்கள், சூரத்துல் இஸ்ராவுடைய 5 வசனங்கள் என்று மொத்தமாக நீங்க 35 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் 11ஆம் ஆண்டுல படிப்பீங்க. சரியா? ரைட்? விளங்கல்ல? என்ன ஹம்தா லுக்மான் என்ன? சரி, ஓகே. இந்த வசனங்கள் ஓதுங்க பாக்க. அழகா யாரு சரி ஓதுங்க பாக்க. ஓதுங்களே. عبس وتولى أن جاءه الأعمى இங்க ஆள காணல. கவரேஜ் இஷ்யூ இருக்கும். فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى وأنت عنه تلهى. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். ஹைர். அப்ப 10 வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் வந்து 2 அல்லது 3 அல்லது 4 சொற்களை கொண்டதாக இந்த சூறாவுடைய ஆரம்ப 10 வசனங்களும் நீக்குது. ஆரம்ப 10 வசனங்கள் மட்டுமல்ல, முழு சூறாவும் அந்த சின்ன சின்ன வசனங்களாகத்தான் நீக்குது. ரைட். இல்ல பாருங்க, இப்ப நாங்க ஒவ்வொரு வசனமாக கருத்தை பார்ப்போம். சரியா? ரைட். ஒன்னாவது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அபஸ வதவல்ல. ரைட். அபஸ, அபஸ என்ன கருத்து? கடுகடுத்தார். அதுதான் கருத்து இல்லையா? கடுகடுக்கிற முகம், கடுகடுக்கிற, அதோட தெரிந்தானே. வதவல்ல, வ என்ற கருத்து மேலும், தவல்லா என்ற கருத்து என்ன? புறக்கணித்தார், அலட்சியப்படுத்தினார். சரியா? அந்த கருத்துல வார அலட்சியப்படுத்தினார் அல்லது புறக்கணித்தார். அபஸ வதவல்லா. அப்ப கடுகடுத்தார் மேலும் புறக்கணித்தார். அப்ப யாரு கடுகடுத்தார் என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரியா? சம்பவம் பின்னுக்கால படிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்தார்கள், மேலும் புறக்கணித்தார்கள் அல்லது அலட்சியப்படுத்தினார்கள். ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார் என்று சொன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அன்ஜாஹுல் அஅம. அன்ஜாஹு, அன்ஜாஹு அவரிடம் வந்தமைக்காக. ஜாஅன்னா வந்தான். நாங்க படிச்சுக்கிறோம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ரைட். அல்லாஹ்வுடைய உதவி மற்றும் வெற்றி வந்த போது. சரியா? வந்த போது என்று படிச்சோம். என்ன? இதாண்டா போது, ஜாஅண்டா வந்தது அல்லது வந்தான். இப்ப இதா ஜாஅண்டா வந்த போது. ரைட். அப்ப இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்ல படிச்சோம். அம்மா இதான் இப்ப இங்கேயும் அன்ஜாஹு, அவரிடம் வந்தமைக்காக. யார் வந்தமைக்காக? அல்-அஅமா, கண் பார்வையற்ற ஒரு மனிதர், கண் பார்வையற்றவர், ஒரு குருடர், கண் பார்வையற்ற ஒரு குருடர் வந்தமைக்காக. வந்தமைக்காகத்தான் அவர் கடுகடுத்தார். அப்ப அபஸ வதவல்லா, அவர் கடுகடுத்தார், புறக்கணித்தார். கடுகடுத்தார், அலட்சியம் செய்தார். ஏன்? அன்ஜாஹுல் அஅமா, அவரிடம் கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தமைக்காக. ரைட். வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. இந்த வமா யுத்ரீக என்ற சொல்ற கருத்து என்னன்னா நேரடி கருத்து, உமக்கு அறிய தந்தது எது? அதான் கருத்து. ஒரு கேள்வி. வ என்ற கருத்து மேலும். இந்த வ என்பது வாக்கியத்தின் வசனத்தின் ஆரம்பத்துல வந்திருக்கிற, அது வந்து என்ன கருத்துல வார? மேலும் என்ற கருத்துல வார. என்ன கருத்துல? மேலும். ஓகே. அப்படிங்கையும் வந்து மேலும் அண்டு வரும். மேலும், மேலும் அண்டு வரும். சரியா? ரைட். நான் ஓகே. அடுத்த மா யுத்ரீக என்ற கருத்து, உமக்கு அறிய தந்தது எது? அதான் கருத்து. ரைட். நேரடி கருத்து. அதாவது நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்றுதான் அந்த வசனத்தின் ஊடாக எதிர்பார்க்கிற விஷயம். நீங்கள் எப்படி அறிவீர்கள்? லஅல்லஹு, லஅல்லஹு என்றா சில வேளை அவர்.
லஅல்ல என்ற கருத்து சில வேளை, லஅல்லஹு என்ற கருத்து சில வேளை அவர் எஸ்ஸக்கா எஸ்ஸக்கா தூய்மை அடைந்தவராக இருக்கலாம். அப்ப வமா யுத்ரீக லஅல்லஹு எஸ்ஸக்கா என்ற கருத்து என்ன? கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தாருன்னா அந்த மனிதர் தூய்மை அடைந்தவராக இருக்கலாம். சில வேளை அவர் தூய்மை அடைந்தவராக இருக்கலாம். சரியா? வமா யுத்ரீக நமக்கு எப்படி தெரியும் ஒரு விஷயம்? அந்த கேள்வியாக அன்றி ஒரு கண்டிப்பாகத்தான் அல்லாஹு தாலா ரசூல்லா கிட்ட சொல்றான். சரியா? ஒரு கண்டிப்பாக உமக்கு எப்படி தெரியும்? கண் பார்வையற்றவராக வந்த அந்த மனிதர் சில வேளை தூய்மை அடைந்தவராக இருக்கலாம் அல்லவா? அப்ப நீங்க ஏன் கடுகடுத்தீங்க? நீங்க ஏன் புறக்கணிச்சீங்க? விளங்கினாய் போலுக்கு. அப்ப உம்மிடம் வந்த அந்த மனிதர் சில வேளை தூய்மை அடைந்தவராக இருக்கலாம். தூய்மை அடைந்தவர் என்றா அல்லாஹ்வை அஞ்சியவராக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பயந்தவராக, அல்லாஹ்வை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்தவராக, பாவங்களை விட்டு நீங்கியவராக என்று பல கருத்துகள் இருக்குது. தூய்மை அடைந்தவர் என்று வரக்கொள்ள. அப்ப வந்த அந்த மனிதர் சில வேளை தூய்மை அடைந்தவராக இருக்கலாம், ரைட் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹு தாலா ஒரு கண்டனமாக ரசூல்லா கிட்ட கேட்கிறார். இப்ப நேரடி கருத்து என்னண்டா, அமா யுதுரி கேண்டா உமக்கு அறிய தந்தது எது? நீங்கள் எப்படி அறிவீர்கள்? லஅல்லஹு யஸ்ஸக்கா வந்த அந்த மனிதர் சில வேளை தூய்மை அடைந்தவராக இருக்கலாம் அல்லவா? ரைட். இப்ப பாருங்க, அபஸ வதவல்லா அவர் கடுகடுத்தார், மேலும் புறக்கணித்தார். அஞ்சாஹுல் அமா கண் பார்வையற்ற ஒரு மனிதர் அவரிடம் வந்தமைக்காக. வமா யுத்ரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா உமக்கு எப்படி தெரியும் அல்லது நீங்கள் எப்படி அறிவீர்கள் சில வேளை அவர் தூய்மையடைந்தவராக இருக்கலாம். அவு யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா ஒவ்வொன்ன கருத்து அல்லது ஒவ்வொன்ன கருத்து என்ன? அல்லது யஸ்ஸக்கரு என்றா உணர்வு பெறுவார். உணர்வு பெறுவார் என்றா உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு நீங்கள் அல்லாஹ்வை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் கூற இருக்கின்ற அந்த போதனைகள் அறிவுரைகளை கேட்டு அவர் என்ன பெறுவார்? உணர்வு பெறுவார். மட்டுமன்றி பதன்ஃபஅஹு அவருக்கு பயனளிக்கும். எது பயனளிக்கும்? அஸ்ஸிக்ரானா நல்லுபதேசம். சரியா? அவு யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா அப்படிட கருத்தை பாருங்க. அல்லது உம்மிடம் அறிவுரை பெற்று, நான் சொன்ன மாதிரி உம்மிடம் அறிவுரை பெற்று, அதாவது இஸ்லாத்தின் போதனைகளை அவர் கேட்டு. யாரை பற்றிய? இஸ்லாத்தை பற்றிய, மறுமை நாளை பற்றிய, மறுமை நாளில் உள்ள சுவன இன்பங்கள், நரகத்தின் வேதனைகள், கபருடைய வேதனைகள், ரைட், இவற்றை பற்றி நீங்க சொல்ல இருக்கின்ற அந்த அறிவுரைகள் இருக்கிறதானே, அந்த அறிவுரைகளை பற்றி உங்களுடைய நல்லுபதேசம் அத்திக்ரா என்பது நல்லுபதேசம். இந்த நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம். அதுதான் கருத்து. அவு அல்லது யஸ்ஸக்கரு அவர் உணர்வு பெறுவார், பயன் பெறுவார், உணர்வு பெறுவார். எப்படி? ரைட். ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா அவருக்கு நல்லுபதேசம் பயனளிக்கும். அல்லது அவர் உணர்வு பெறுவார், அவருக்கு நல்லுபதேசம் என்ன செய்யும்? பயனளிக்கும். அது கருத்து என்ன? உம்மை தேடி வந்த அந்த மனிதர் உம்மிடம் அறிவுரைகள் பெற்று உங்களுடைய நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம். இப்படி இருக்க ஏன் நீங்கள் அந்த கண் பார்வையற்ற மனிதரை பார்த்து கடுகடுத்தீர், புறக்கணித்தீர் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து இந்த வசனங்களை இறக்கினார். அப்ப நீங்க யோசிக்கலாம், திடீரென்று ரசூலுல்லாவை கண்டிச்சு அல்லாஹு தாலா வசனங்களை இறக்குவானா என்று ஒரு எண்ணம் ஒன்று வரையிலும் நாங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு பார்ப்போம். சரியா? முதலாவது கருத்தை மட்டும் பார்ப்போம், மொழிபெயர்ப்பை மட்டும் பார்ப்போம். ரைட். அப்ப திரும்ப பாருங்க, அபஸ வதவல்லா அவர் கடுகடுத்தார், புறக்கணித்தார். ஏன்? அஞ்சாஹுல் அமா அவரிடம் கண் பார்வையற்ற ஒருவர் வந்தமைக்காக. அமா யுத்ரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா அந்த மனிதர் சில வேளை தூய்மை அடைந்தவராக இருக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? சரியா? அல்லது உமக்கு எப்படி தெரியும்? வந்த அந்த மனிதர் சில வேளை தூய்மை அடைந்தவராக இருக்கலாம்.
சரியா? அவு யத்தக்கரு ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா, அல்லது அவர் உணர்வு பெறுவார், அவருக்கு என்ன செய்யும்? ஃபதன்ஃபஅஹு, அவருக்கு பயனளிக்கும். எது பயனளிக்கும்? அஸ்ஸிக்ரா, நல்லுபதேசம். யாருடைய நல்லுபதேசம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கும். ரைட்? ஓகே, அடுத்த பாருங்க. ஓகே, ரைட். அம்மா மனிஸ்தகுனா, அம்மா மனிஸ்தகுனா, அம்மாண்டா கருத்து பொறுத்தவரையில், அம்மாண்டா கருத்து பொறுத்தவரையில் நீங்க 10ஆம் ஆண்டில அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா என்ற அந்த உரை பகுதியில படிச்சிருப்பீங்க. அம்ம சாலிஸ், சரியா? அல்லது அம்மா அன ஃபஅம்லிகு கன்சன் கபீரன், அம்மா என்று சொல்ல படிச்சிருப்பீங்க. அம்மாண்டா கருத்து பொறுத்த மட்டில், பொறுத்தவரையில். மனிஸ்தகுனா, மன்னண்டா யார்? மன்னண்டா யார்? இஸ்தகுனாண்டா தேவையற்றிருந்தான், அலட்சியம் செய்தான். சரியா? அப்ப அம்மா மனிஸ்தகுனா, சரியா? எவன் எவன் அல்லது யார் அலட்சியப்படுத்துகின்றானோ அவனை பொறுத்த மட்டில். சரியா? இப்ப மன்னண்டா யார் தானே? இஸ்தகுனாண்ட கருத்தன்னா அலட்சியம் செய்தான், தேவையற்றிருந்தான். அம்மாண்டா பொறுத்த மட்டில். யார் அலட்சியப்படுத்துகின்றானோ அவனை பொறுத்த மட்டில் நீங்க, நீர், நீர், லஹு அவனுக்கு, தசத்தா கவனம் செலுத்துகின்றீர். அந்த லஹு தசத்தா, நீர் அவனுக்கு கவனம் செலுத்துகின்றீர். இப்ப பாருங்க, அம்மா இந்த 2 வசனத்தையும் சேர்த்து பார்க்கணுமா? அம்மா மனிஸ்தகுனா, யார் அலட்சியப்படுத்துகின்றானோ அவரை பொறுத்த மட்டில் நீர் அவருக்கு என்ன செய்கின்றீர்? கவனம் செலுத்துகின்றீர். நீர் அவனுக்கு கவனம் செலுத்துகின்றீர். சரியா? இந்த 2 வசனத்தையும் சேர்த்து பார்க்கணும். அம்மா மனிஸ்தகுனா, எவர் அலட்சியப்படுத்துகின்றாரோ அவரை பொறுத்த மட்டில் நீர், அந்த நீங்க, லஹு அவருக்கு, தசத்தா கவனம் செலுத்துகின்றீர். சரியா? ரைட்? அப்ப திரும்ப பாருங்க. அபஸ வதவல்லா, கடுகடுத்தார், மேலும் புறக்கணித்தார். அன்ஜாஅஹுல் அஅமா, அவரிடம் கண் பார்வையற்றவர் வந்தமைக்காக. வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, மேலும் உமக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி அறிவீர்கள், வந்த அந்த மனிதர் லஅல்லஹு சிலவேளை அவர் யஸக்கா தூய்மை அடைந்தவராக இருக்கலாம் அல்லவா? அவு அல்லது யத்தக்கரு அவர் உணர்வு பெறுவார், ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா அவருக்கு அறிவுரை பயனளிக்கும். ரைட்? அம்மா மனிஸ்தகுனா, யார் அலட்சியப்படுத்துகின்றாரோ, யார் புறக்கணிக்கின்றாரோ, யார் தேவையற்றிருக்கின்றாரோ, ஃபஅன்தலஹு தஸத்தா நீர் அவருக்கு என்ன செய்கின்றீர்? கவனம் செலுத்துகின்றீர். ரைட்? அடுத்து இந்த 3 வசனங்கள் 4 வசனங்கள் தான் நிக்குது பாருங்க. வமா அலைக்க, உம்மீது எந்த குற்றமும் இல்லை. இந்த வ என்பது மேலும், இந்த வேட கருத்து என்ன? மேலும், மேலும். மா அலைக்க, மா அலைக்க கருத்து உம்மீது இல்லை, உம்மீது இல்லை, நேரடி கருத்து அழைத்தான். மா அலைக்க உம்மீது இல்லை. உம்மீது இல்லை என்பது என்ன இல்லைன்னு சொன்னா எந்த குற்றமும் இல்லை, அதான் கருத்து. வமா அலைக்க உம்மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லா எஸ்ஸக்கா, அல்லா எஸ்ஸக்கான கருத்து என்ன? அவர் பரிசுத்தமாகவில்லை என்பதற்காக, அவர் பரிசுத்தமானவனாக ஆகவில்லை என்பதற்காக உம்மீது எந்த குற்றமும் இல்லை. அவன் என்பது யாரு? யாரெண்டா இது அருளப்பட்ட பின்னணி பார்க்கல விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமான குறைஷி தலைவர்கள் கொஞ்சம் பேரை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வச்சு கொண்டு தாவ செய்யறாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. உண்மையிலேயே சமூகத்துல முக்கியமானவங்க, பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா சரியா, இந்த சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க? தலைவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, அப்ப நாங்களும் என்ன செய்யணும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நல்ல என்று அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. ஏன்னா அப்படி எண்ணத்தோட, அப்படி ஒரு தூய்மையான நல்ல எண்ணத்தோட தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கிட்ட டைம் ஒதுக்கி அவங்கள ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு இஸ்லாத்தை பற்றி தெளிவு வழங்கி கொண்டே கொள்ள, அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சு கொண்டே கொள்ள கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வாராரு. சரியா? இப்ப கண் பார்வையற்ற ஒரு மனிதருக்கு தெரியாது
இப்படி ஒரு முக்கியமான டிஸ்கஷன் ஒண்ணு நடக்குது, முக்கியமான மீட்டிங் ஒண்ணு நடக்குது, முக்கியமான ஆட்கள் வந்திருக்கிறாங்க என்ற அந்த விஷயம் அவருக்கு எப்படியுமே தெரிய வாய்ப்பில்லை. ஏன்? அவரு கண் பார்வை இல்லை. யார் ஈக்கிறாங்க என்ற அந்த விஷயம் அவரு தெரியாது. அவர் ரசூல்லா கிட்ட எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி வாராரு, படிச்சு கொள்ளணும், இஸ்லாத்தை படிச்சு கொள்ளணும் என்ற ஆசையோட வாராரு. இப்ப இப்ப ரசூலுல்லாக்கு இவங்களோட முன்னுக்கு அவர் வந்தது, இவங்களுக்காக டைம் ஒதுக்கி கொண்டிருக்கோங்கல்ல, அவர் வந்தது ஒரு இடைஞ்சல் மாதிரி. அது இந்த டைமுக்கா இவர் வரணும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாவுடைய முகம் கொஞ்சம் மாறுது. அதான் கடுகடுக்கிற, சரியா, புறக்கணிக்கிற மாறின மட்டுமல்லாம இந்த கண் பார்வையற்ற மனிதருக்கு அதை பிறகுக்காவது சொல்லிக் கொடுக்கலாம் தானே என்று சொல்லி அந்த எண்ணம் ரசூலுல்லாக்கு வருது. அப்ப இத யாரு கண்டிக்கிறா? அல்லாஹு தாலா வஹி மூலமாக கண்டிக்கிறார். அப்ப அந்த கண்டன வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த 7ஆம் வசனத்துல சொல்றான், வமா அலைக அல்லா யஸ்தக்கா, உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அவன் பரிசுத்தமானவனாக ஆகவில்லை என்பதற்காக. எவன்? நீங்க யார முக்கியத்துவப்படுத்தி யார் இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்ற ஆசையோட சொல்லி கொடுக்கிறீங்களோ அவன் இஸ்லாத்தை ஏற்று பரிசுத்தமாகவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது அவனுக்கு நல்லது. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல என்பதற்காக நீங்க எந்த கவலையும் பட தேவையில்ல என்றதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அமா அலைக்க அல்லாஹ் யஸ்ஸக்கா, மேலும் அவன் பரிசுத்தமானவனாக ஆகவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சரியா? 7 வசனம் பார்த்தோம். ரைட், பாருங்க. 1வது என்ன கருத்து நீங்களும் சொல்லி ரிப்பீட் பண்ணி பாருங்களேன். அபஸ வதவல்லா, அவர் கடுகடுத்தார் மேலும் புறக்கணித்தார். தனிச்சொல்லாக வரும். எக்ஸாம்ல கடுகடுத்தார் என்ற சொல் மட்டும் வரும். சரி, புறக்கணித்தார் என்ற அந்த சொல் மட்டும் வரும். அப்படி வந்தா அதோட பொருள் அவளுக்கு எழுதியலுமாக இருக்கணும். அபஸ வதவல்லா, கடுகடுத்தார் மேலும் புறக்கணித்தார். அன்ஜாஹுல் அமா, கண் பார்வையற்றவர் அவரிடம் வந்தமைக்காக. அம்மா உதிரீக, உமக்கு எப்படி தெரியும்? லஅல்லஹு யஸ்ஸக்கா, சில வேளை அவர் தூய்மை அடைந்தவராக இருக்கலாம். அவு யத்தக்கரு, அல்லது அவர் உணர்வு பெறலாம். ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா, அவருக்கு அறிவுரை பயனளிக்கும். அம்மா மனிஸ்தகுனா, யார் அலட்சியப்படுத்துகின்றாரோ, யார் தேவையற்றிருக்கின்றாரோ, ஃபஅந்தலஹு தஸத்தா, நீர் அவருக்கு கவனம் செலுத்துகின்றீர். உண்மையில இப்ப அந்த குறைஷி தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் இஸ்லாம் தேவை இல்லை என்று ஒதுங்கி போறாக்கள். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவங்களோட விஷயத்துல கவனம் எடுக்கிறீங்க. அவர் தூய்மை பெறவில்லை, யார் அலட்சியப்படுத்துகின்றாரோ அவர் மீது நீர் கவனம் செலுத்துகின்றீர். ஆனா அவர் தூய்மை அடையவில்லை, பரிசுத்தவனாக ஆகவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனா சரியா? இப்ப பாருங்க 8, 9, 10 அந்த 3 வசனங்களையும் ஒன்றா பார்ப்போம். அம்மா பொறுத்த வரையில் அவளுக்கு தெரியும், மேலும், இது மேலும், மேலும். அம்மாண்ட கருத்து என்ன? பொறுத்த வரையில், அம்மாண்டா பொறுத்த மட்டில். அப்ப அம்மா மேலும் பொறுத்த மட்டில். ரைட், ஓகே. மண்ணண்டா மேல பார்த்தோம். மண்ணண்டா யாரு? மண்ணண்டா யாரு? ஜாஅக, ஜாஅஹு வந்து மேல பார்த்தோம். ஜாஅஹு என்றா அவரிடம் வந்தார். ஜாஅக என்றா உம்மிடம் வந்தார். ஜாஅக உம்மிடம் வந்தார். அப்ப மன் ஜாஅக, யார் உம்மிடம் வந்தாரோ. அம்மா மன் ஜாஅக, யார் உம்மிடம் வந்தாரோ அவரை பொறுத்த மட்டில். அவர் எப்படி வந்தார்? யஸ்ஆ, விரைந்து வந்தார். யஸ்ஆ என்றா விரைந்து வந்தார். அப்ப அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ, யார் உம்மிடத்தில் விரைந்து வந்தாரோ அவரை பொறுத்த மட்டில் வஹுவ யக்ஷா, அவரு விரைந்து மட்டும் வரல, வஹுவ யக்ஷா, மேலும் அவர், வஹுவ மேலும், ஹுவ என்ற கருத்து அவர், மேலும் அவர் யக்ஷா, யக்ஷா அல்லாவுக்கு அஞ்சுகிறார். அஞ்சுகிறார். யாரால அஞ்சுகிறார்? யக்ஷாண்டா அஞ்சுகிறார். யாரை அஞ்சுகிறார்? அல்லாஹ்வை அஞ்சுகிறார். அப்ப அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ, உம்மிடம் யார் விரைந்து வந்தாரோ, மேலும் அவர் அல்லாஹுக்கு அஞ்சியவராக வந்தாரோ அவரை பொறுத்த மட்டில். அதாவது இந்த 2 வசனங்களும் ஒன்றுக்குதான் பாக்குறத. தனிக்கருத்துல சொன்னால் அம்மாண்டா மேலும் பொறுத்த மட்டில், மன்னண்டா யாரு, ஜாஅகண்டா உம்மிடம் வந்தார், யஸ்ஆண்டா விரைந்து.
சரியா, விரைந்து வருகிறார். அப்ப யார் உம்மிடம் விரைந்து வருகிறாரோ அவரை பொறுத்த மட்டில் வஹுவ யக்ஷா, அவர் அல்லாஹுக்கு அஞ்சியவராக, அவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக. அந்த நீர், அந்த என்ன கருத்து என்ன? சரியா, நீர். அந்த என்ன கருத்து? நீர். மேலே மந்தலையா அந்த என்ற சொல் அன்ஹு, அவரை விட்டும், அல்லது அவரை என்று சொல்லும். மேலும் அவரை தலஹா, புறக்கணிக்கின்றீர், அலட்சியப்படுத்துகின்றீர். தலஹா தசத்தாண்டா, கவனம் செலுத்துகின்றீர். தசத்தா தலஹாண்டா, அலட்சியப்படுத்துகின்றீர், புறக்கணிக்கின்றீர் என்று வரும். சரியா, பாருங்க. அம்மா மஞ்சாக யஸ்ஆ, யார் உம்மிடத்தில் விரைந்து வருகின்றாரோ அவரை பொறுத்த மட்டில் வஹுவ யக்ஷா, அவர் அல்லாஹுக்கு அஞ்சுகிறார், அல்லது அவர் அல்லாஹுக்கு அஞ்சியவராக. ஃபஅன்த அன்ஹு தலஹா, நீர் அவரை விட்டும் அவரை என்ன செய்கின்றீர்? அலட்சியப்படுத்துகின்றீர். ஃபஅன்த அன்ஹு தலஹா, நீர் அவரை அலட்சியப்படுத்துகின்றீர். சரியா, இப்ப நாங்க 10 வசனங்களையும் பார்த்தோம். பாருங்க திருப்ப. அபஸ வதவல்லா, கடுகடுத்தார், மேலும் புறக்கணித்தார். அன்ஜாஅஹுல் அஅமா, அவரிடம் கண் பார்வையற்றவர் வந்தமைக்காக. வமா யுத்ரீக, உமக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி அறிவீர்கள்? லஅல்லஹு யஸ்ஸக்கா, கண் பார்வையற்ற அந்த மனிதர் தூய்மை பெற்றவராக இருக்கலாம் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள், அல்லது உமக்கு எப்படி தெரியும்? அவ் அல்லது யதக்கரு, அவர் உணர்வு பெறுவார். சரியா, ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா, அவருக்கு அறிவுரை பயனளிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் அவருக்கு பயனளிக்கும், அதன் மூலமாக அவர் உணர்வு பெறுவார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ரைட். அம்மா மனிஸ்தகுனா, யார் தேவையற்றிருக்கின்றாரோ, அலட்சியம் செய்கின்றாரோ அவரை பொறுத்த மட்டில் அந்தலஹு தசத்தா, நீர் அவருக்கு கவனம் செலுத்துகின்றீர், நீர் அவனுக்கு கவனம் செலுத்துகின்றீர். வமா அலைக அல்லா யஸ்ஸக்கா, அவர் தூய்மை பெறவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அவர் தூய்மை பெறவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ, யார் உம்மிடத்தில் விரைந்து வருகின்றாரோ, யார் உம்மிடத்தில் விரைந்து வருகின்றாரோ, வஹுவ யக்ஷா, அவர் அல்லாஹுக்கு பயப்படுகின்றவர், அவர் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றவர். ஆனா ஃபஅன்த அன்ஹு தலஹா, நீர் அவரை என்ன செய்கின்றீர்? அலட்சியப்படுத்துகின்றீர், அவரை நீர் புறக்கணிக்கின்றீர் என்று அல்லாஹு தாலா இந்த வசனங்களுக்கு ஊடாக ரசூலுல்லாவை கண்டித்து இந்த வசனங்களை இறக்கி வைக்கின்றார். சரி, இப்ப இந்த சொற்களுக்கான பொருள்ல இல்லாட்டி வசனங்களுக்கான மொழிபெயர்ப்புல உங்களுக்கு ஏதும் டவுட்டுகள் இருக்கிறா இல்லதானே? கொஞ்சம் பாருங்க, நீங்க கையில புத்தகம் வச்சு கொண்டு படிக்கிறீங்களுக்கும். ரைட், புத்தகம் இன்னும் கிடைக்கலையோ தெரியாது. இப்பதான் பிரிண்ட் முடிஞ்சு புக் ஹவுஸ் வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு எடுத்து கொள்ளலாம். சரியா, இப்ப புத்தகம் இருக்கிறவங்க கொஞ்சம் பாருங்க. இந்த 10 வசனங்கள்ட மொழிபெயர்ப்புல இல்லாட்டி சொற்களுக்கான கருத்துகள்ல ஏதாவது டவுட்டுகள் இருக்கிறன்னா மெசேஜ் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் டியூட் வந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரைட். மைய கருத்தை பாருங்க. இதுல முக்கியமான 2 மைய கருத்துகள் இருக்குது. ஒன்று, நேர்வழியை கொடுப்பது, ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹ்வின் கையில் உள்ள விடயம். சரியா, அதாவது நாங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு நேர்வழி கிடைக்கணும் என்று நாடி இருந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு நேர்வழி கிடைக்கும், ஹிதாயத்து கிடைக்கும். சரியா, அது நாங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் அது அல்லாஹ்ட கையில உள்ள விஷயம். சரியா, ஆனா நாங்க எங்கிட்ட ட்ரைய பண்ணணும், நாங்க எங்கிட்ட முயற்சியை கைவிடக்கூடாது, கட்டாயமாக சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். ஆனாலும் அந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை, நேர்வழியை நாடுவது என்பது அது அல்லாஹ்வின் நாட்டத்தில் உள்ள, அல்லாஹ்வின் கையில் உள்ள ஒரு விடயம். சரியா, 2வது என்னன்னா, இறை விசுவாசிகளை, அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்களை, அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களை தரத்தில் கீழானவராக கருதுவது பிழையான விடயம். இப்ப கண் பார்வையற்ற ஒரு மனிதர், அவருக்கு ஒன்றுமே தெரியா,
சரியா? அவர் வாரது வரக்கொள்ள முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க, ரசூல்லா பேசி கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க என்றத அவர் கண்ணால காண்றதுக்கான வழி ஒன்றே இல்லை. சரியா? இப்ப ரசூலுல்லா புறக்கணிச்சத கூட, ரசூலுல்லாவுடைய முகம் கடுகடுத்தத கூட அவரால கண்ணால காண இயல. அவரு அப்ப கண்ணால காண இயலாட்டி அவருடைய மனசு நோகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. கண்ணால காண இயலாட்டி ரசூல்லாட முகம் சுழிச்சத்த, ரசூல்லா கடுகெடுத்த அவர் கண்ணால காண்பதற்கான வாய்ப்பு இல்லாட்டி அவர்கிட்ட உள்ளம் நோவு அடைவதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படித்தானே? ஆனாலும் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கான அருட்கொடை என்று வர்ணிக்கப்படுகின்ற ரசூலுல்லாவை பைன்ன கலாலா ஹுலுகின் அலீம், நீர் மகத்தான நட்பண்புகளை கொண்டவராக இருக்கின்றீர் என்று அல்லாஹு தாலா புகழ்ந்த ரசூலுல்லாவை லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி நிச்சயமாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா வர்ணிச்சு சொன்ன அந்த ரசூல்லாட அந்த மாற்றம் ஒன்று காண்ற இல்லையா? அந்த மாற்றத்தை, அந்த மாற்றம் என்றால் கடுகடுக்கிற அல்லது புறக்கணிக்கிறத அல்லாஹு தாலாவை என்ன செய்யறான்? கண்டித்து வசனங்களை இறக்குறான். ஏன் கண்டிக்கிறான் என்றா, இறை விசுவாசிகளை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களை, அல்லாஹ்வை பயந்தவர்களை தரத்தில் கீழானவராக கருதுவது பிழையான விடயம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹு தாலா அந்த வசனங்களை இறக்கி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபிய பிற்பட்ட காலங்களை காணக்கொள்ள இப்படி சொல்லுவாங்களா? என்ன அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதபனி, என்ன எப்படி என்றா, யாருடைய விடயத்தில் அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லாஹ் அல்ல மர்ஹபன், எப்படி அந்த வெல்கம் பண்றது சரியா? எப்படி என்று வாரண்டா, யாருடைய விடயத்தில் அல்லாஹு தாலா என்னை கண்டித்து வசனங்களை இறக்கி வைத்தானோ அவருடைய வருகை நல்வரவாகட்டும் என்ற கருத்துப்பட என்ன செய்யற ரசூலுல்லாஹ் அவரை புகழ்ந்து கூறியதாக சொல்லப்படுகின்றது. ரைட்? எப்படியோ இதுல முக்கியமான மைய கருத்து என்ன? அப்ப இறை விசுவாசிகளை, முஃமின்களை அவங்க எப்படிப்பட்டவர்களாக, ஏழைகளாக இருக்கலாம், சமூகத்தில அந்தஸ்து குறைவானவர்களாக இருக்கலாம், பதவி பட்டம் இல்லாதவர்களாக இருக்கலாம், வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம், குடிசைகள்ல வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனா அவங்க இறை விசுவாசிகள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றிருந்தால் அவர்களை கீழானவர்களாக கருதுவது பிழையான விடயம் என்பதை இந்த வசனங்கள் உணர்த்துகின்றன. அருளப்பட்ட காலம் மக்கா காலம், அது உங்களுக்கு திட்ட தெளிவா விளங்குது. அருளப்பட்ட பின்னணியத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். திருப்ப கொஞ்சம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களோட தாவா, தங்களோட பிரச்சார பணியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்துல இந்த உத்துபா, ஷைபா, அபூ ஜஹில், உபையா பின் ஹலப், உபை இப்னு ஹலப் போன்ற முக்கியமான குறைஷி தலைவர்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாட பிரச்சார பணியை கடுமையாக எதிர்த்தாங்க. ரசூலுல்லா தங்களோட பிரச்சார பணியை ஆரம்பிக்கிற நேரம் கடுமையாக எதிர்த்தவங்க யாரு என்று பார்த்தா இந்த உத்துபா, ஷைபா, அபூ ஜஹில், அதே போல உமையா பின் ஹலப், உபை இப்னு ஹலப், இவங்களை குறைஷி தலைவர்கள். இவங்க என்ன செய்யறாங்க? பிரச்சார பணிய ரசூலுல்லாவை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களை கடுமையாக சித்திரவதை செய்யறாங்க. மற்றவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று தடுக்கிறாங்க, அச்சுறுத்துறாங்க. ஏற்றுக்கொண்டா கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, இந்த செல்வாக்குள்ளவர்கள், இந்த தலைவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா சாதாரண பொதுமக்களும் என்ன செய்வாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க, அது இலகுவாக அமையும் என்ற எண்ணம் ரசூலுல்லாஹ்க்கு வருது. இந்த ரசூலுல்லாஹ்ட எண்ணம் தப்பான எண்ணம் ஒன்றல்ல, ரசூலுல்லாஹ்க்கு வாய்மையான நேர்மையான ஒரு எண்ணம். எனவே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த சாதாரண மக்களும் இஸ்லாத்துக்குள்ள இலகுவாக நுழைய வாய்ப்புண்டு என்று கருதியமையினால்தான் ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுல முக்கியத்துவம் கொண்டு காட்டினாங்க. சரியா? இந்த சந்தர்ப்பத்துலதான் யாரு வார? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. யாரு வாராங்க? சரியா? யாரு வாராங்க? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. அவர் தான் கண் பார்வையற்ற அந்த மனிதர். அப்ப இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மறுமை நாளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாராங்க. இந்த வருகைய ரசூலுல்லாஹ் பெரிய பெரிய இது ஒன்றல்ல, ஒரு அந்த டைமுக்கு ஏன் வரணும்? நான் மிச்சம் கஷ்டப்பட்டு இவங்களுக்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சோ எப்படியோ
இப்ப கஷ்டப்பட்டு நான் இவங்களுக்கு இந்த பிரச்சார பணியை முன்னெடுக்க கொள்ள ஏன் இந்த டைம்ல இவர் வரணும் என்ற அந்த எண்ணத்தினால ரசூலுல்லாவுடைய முகம் கொஞ்சம் மாறுது. அப்ப இடைஞ்சலாக கருதினாங்க, ரசூலுல்லா இடைஞ்சலாக கருதி அவரை புறக்கணிக்கிறாங்க. சரியா? இந்த நிலையில தான் ரசூலுல்லாவுடைய இந்த செயலை கண்டிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தார். சரியா? அதுதான் அருளப்பட்ட பின்னணி. நான் உங்களுக்கு இந்த ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன். ஒன்றே செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதன் மூலமாக சாதாரண பொதுமக்கள் இஸ்லாத்தின் நுழைய வாய்ப்புண்டு என்று கருதினாங்க ரசூலுல்லாஹ். எனவே இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்ப அந்த டைம்ல யாரு வாரா? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. ஏன் வாராங்க? இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வாராங்க. இந்த வருகையை ரசூலுல்லாஹ் எப்படி பாக்குறாங்க? தனக்கு இடைஞ்சலாக பாக்குறாங்க. ஏன் இடைஞ்சலாக பாக்குறாங்க? ஏன்னா குறைஷி தலைவர்களுக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் இவரை இந்த டைம்ல வாரது பொருத்தமானது அல்ல, இவருக்கு பிறகுக்கனே சொல்லிக் கொடுக்கலாம் என்று இடைஞ்சலாக கருதி அவரை கொஞ்சம் புறக்கணிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் ரசூலுல்லாவை கண்டித்து அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தார். சரியா? இதுதான் அருளப்பட்ட பின்னணி. கட்டாயமாக அருளப்பட்ட பின்னணி பாடமாக்கி ஆகணும். விலங்கெடுத்து பாடமாக்கினோம் இல்லை, விலங்கெடுத்தாகணும். அது எக்ஸாமுக்கு ஒரு கேள்வியாக வரும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட் ரைட். அடுத்த பாருங்கோ, நான் இருக்கிற இலக்கிய நியமையோ அல்லது படிப்பினைகளையோ சொல்லல, அதுக்கு டைம் எடுக்கும் என்றபடியால. எனவே நான் தஜ்வீத் சட்டங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். ரைட். இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குது இந்த சூறாவில. அதே போல அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் 15 இருக்குது. 15 எழுத்துக்கள் ஒன்றுதான் ஜீம். அப்ப நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம்ல கட்டாயமாக குறிப்பிட்ட சொற்களை கீழால கோடடிச்சு வரும். வரக்குள்ள அந்த சொற்களை திருப்ப எழுதி சட்டத்தை எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. விளக்கத்தை எழுதுறதுக்கு இன்னொரு மார்க்ஸ். இப்ப நீங்க சுருக்கமாக இஹ்ஃபான்னு மட்டும் எழுதிட்டு வர வேணாம். எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இதுல இஹ்ஃபாவுடைய சட்டம் ஈக்கிறதால இஹ்ஃபான்னு மட்டும் சொல்ல வேணாம். ரைட். மாற்றமாக இஹ்ஃபான் எழுதி இஹ்ஃபாவுக்கு அந்த விளக்கத்தை எழுதணும். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்துக்களில் ஒன்றாகிய ஜீம் வந்திருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும் என்று எழுதணும். சரியா? யுதிரீக்க ராவுக்கு கஸ்ரா வந்திருக்குது. கஸ்ரா வந்தா வெள்ளினமாக நாங்க ஓதணும் இன்ஷா அல்லாஹ். 11ஆம் ஆண்டு புக்ல ராவுடைய எழுத்தை மொழிவதற்கான தஜ்வீத் சட்டங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கவில்ல. எப்ப வல்லினமாக மொழிவது, எப்ப மெல்லினமாக மொழிவது என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அடுத்தது தஃப்ஹீம் ரா. ராவை நாங்க என்ன செய்யணும்? வல்லினமாக மொழிய வேண்டும். சரியா? ஃபத்ஹா வந்தா வல்லினம். சரியா? ஃபத்ஹா அல்லது லம்மத் வந்தா எப்படி ஓதணும்? வல்லினமாக ஓதணும் அந்த ராவுடைய எழுத்து. கஸ்ரா வந்தா, ராவு கஸ்ரா வந்தா எப்படி ஓதணும்? வெள்ளினமாக ஓதணும். சரியா? ஓகே. அப்ப அதான் தர்கை குரா தஃப்ஹீம் முராவை எப்படி கண்டுபிடிக்கிறன்றதுக்கான விதிமுறைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் இது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ராவுக்கு ஃபத்ஹா அல்லது லம்மத் வந்தால் வல்லினமாக நாங்க ஓதணும். அந்த ராவுக்கு கஸ்ரா வந்தா நாங்க மெல்லினமாக ஓதணும். சரியா? ரைட். அடுத்தது சத்து செய்யப்பட்ட மீம் வந்திருக்குது. சத்து செய்யப்பட்ட மீம் வந்தா நாங்க குண்டா செஞ்சு ராகம் எடுத்து ஓதணும். وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى. சத்து செய்யப்பட்ட மீம் அந்த இடத்துல நாங்க கட்டாம எப்படி ஓதணும்? ராகம் எடுத்து ஓதணும். சரியா? ரைட். ஓகே. அதே போல அன்ஹு சுக்கூன் செய்யப்பட்ட, நானே சொல்லிட்டு போறேன் டைம் போறதால, இல்லாட்டி நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு ஹா வந்திருக்குது. சரியா? இல்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை? 6 இல்லையா? ஹம்சஹா, ஹம்சஹா, அதே போல ஐன் ஹா, அதே போல கைன் ஹா, கைன் ஹா என்று 6 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 6 எழுத்துக்களும் இல்ஹாருடைய எழுத்துக்கள். அப்படின்னா வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்து ஹா வந்திருக்குது. எனவே நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். அப்படி ஓதணும்? ராகமின்றி ஓத வேண்டும். சரியா? ரைட்.
ஓகே, இத தஜ்வீத் சட்டங்கள் உங்களோட பாட புத்தகத்துல இப்படி இல்ல. சரியா, நீங்க வேணுமெண்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. சரியா, இல்லாட்டி புத்தகத்துல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி கூட கொப்பியில நீங்க வேறையாக எழுதி கொள்ளுங்க. இஹ்பாவுடைய சட்டத்தை தேடி இஹ்பாவுடைய சட்டங்கள் என்ன என்றதை நீங்களாக கையால் எழுதுறது மனசுல நிக்கிற கூட. ரைட், ராவ தர்கை குரான் ராவ மெல்லினமாக மொழிகிறது, தப்ஹீமுரான ராவ வல்லினமாக மொழிகிறது, அல் மீமுல் முஷத்ததான சத்து செய்யப்பட்ட மீம், இல்ஹாரண்டா வெளிப்படுத்தி ஓதுறது. சரியா, ஓகே ரைட். ஷாஹுல் இப்னு இர்ஷாத், என்னவாப்பா டவுட் அவளுக்கு? சரியா, ஏதும் டவுட் இருக்கிறா அவளுக்கு? யுஸ்ராக்கு டவுட் இருக்குதா? இல்ல, ஹைர். ரைட், அப்ப நீங்க யாரு சரி ஓதுங்க பாக்க. மைக்கு அன்மியூட் பண்ணிக்கிறேன். கடைசியா ஓதுங்க பாக்க. இல்லையா, மீட் ஆகலையா? ரைட். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت له عنه تلهى صدق الله العظيم. கடைசி வசனம் எப்படி ஓதுங்கம்மா? அந்த கடைசி வசனத்தை ஓதுங்க. فأنت عنه تلهى. ஓகே ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். சரி, இப்ப நாங்க சூறாக்களை படிக்கிற நேரம் தஜ்வீத் சட்டங்கள் எல்லாத்தையும் பேணி படிக்கிறோம். தஜ்வீத் சட்டங்களை படிக்கிறோம். எக்ஸாம் வந்தாலும் நீங்க அழகா எழுதுறீங்க. ஆனா அதெல்லாம் முக்கியமா இந்த 10ஆம் ஆண்டுல படிச்ச சட்டங்கள் ஆக அடிப்படையான சட்டங்கள். அந்த சட்டங்களை கட்டாயமாக நீங்க நல்லா படிச்சு மனசுல உள்வாங்கி கொண்டு நீங்க ஜுசுக்களாக ஓதுவீங்க தானே, முழு குரானையும் சூரத்துல் ஃபாத்திஹால இந்த நாசரங்காட்டி அந்த ஒவ்வொரு சஃபாவாக ஓத கொள்ள சரி, அந்த தஜ்வீத் சட்டங்களை பேணி முறையாக ஓத ட்ரை பண்ணணும். அதுதான் ஆக முக்கியம். சரியா, சட்டத்தை படிச்சு மட்டும் போதாது, கட்டாயமாக நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது என்ன செய்யாது, மறக்காது. சரியா, ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்கிறா கேட்கறது? சார் ஓ சார் கேளுங்க பார்க்கமா. சார் எங்கட வந்து அந்த கிரேட் 11ல ஹதீஸ் வந்து இதானே அந்த ரியாதுல் ஜன்னா சுவர்க்கத்துடைய பூமி, அதுல வந்து ஓமானம் வந்து ஜிக்ருடைய சபை தானே சார்? ஆனா வந்து இல்ல எங்க இல்ல இல்ல, ஸ்கூல் ஓமான ஜிக்ருடைய சபை அல்ல. ஓமானம் வந்து சுவன பூஞ்சோலைகள். சார் அப்ப நாங்க அதுக்கு முந்தி படிச்ச ஹதீஸ்ல எல்லாம் அப்படி எடுக்கல தானே சார்? எப்படி எடுத்துனாங்க? இப்ப நாங்க அந்த கப்பல்ல இந்த பயணம் செய்யறோம் கிரேட் 10ல, எப்படி எடுத்துனாங்க? அதுல வந்து ஓமானம் வந்து அல்லாஹ்வின் வரம்புகளை மீறி நடப்போர். நான் அப்படியா சொன்னேன்? சரி, அதுல உவமானம் வந்து கப்பல்ல பயணிக்கிறவங்க, உவமேயம் வந்து அல்லாஹ்வின் வரம்புகளை மீறி நடப்போர். இல்ல, அது சரிதானே? அப்ப சரிதானே மகான்? அது சரி சார். ஆனா அந்த ரியாதுல் விலங்கல்ல எப்படி இந்த கிரேட் 11ல படிச்சோம் அந்த ரியாதுல் ஜன்னா சுவர்க்கத்தின் பூங்கா. இப்ப உவமானம் என்றது நாங்க எதுக்கு ஒப்பிடுறோமோ அது உவமானம். இப்ப நாங்க திக்ருடைய சபைகளை எதுக்கு ஒப்பிடுறோம்? சுவன பூஞ்சோலைகளுக்கு தான் ஒப்பிடுறோம். அப்ப இல்ல உவமானம் என்ற மகன் சுவன பூஞ்சோலைகள். சரியா, உவமேயம் என்பது எதை ஒப்பிடுறோமோ அது உவமேயம். இப்ப திக்ருடைய சபைகள் என்ன, அது உவமேயம். சரியா? இப்ப ஓ சார், உங்களுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கொண்டோ தெரியா, நான் இப்ப ஹதீசு சஃபீனா கப்பல் பயணத்துல கப்பல்ல அட உதாரணத்திலையும் நான் சரியாகத்தான் சொல்லி இருப்பேன். சரியா, நீங்க சரியா வழங்கிக் கொள்ளுங்க. முதலாவது இப்ப உவமானம் என்பது எதுக்கு ஒப்பிடுறோமோ அது உவமானம். சரியா,
என்னன்னு சொன்னா இப்ப நாங்க உதாரணமா திக்ருடைய சபைகளை சுவன பூஞ்சோலைகளுக்கு ஒப்பிடுகின்றோம். இப்ப சுவன பூஞ்சோலைகள் என்பது உவமானம். உவமேயம் ஓ என்ன? திக்ருடைய சபை. ஓ சரியா? இப்ப நோன்பு சரி ஒரு கேடயமாகும். நோன்பு ஒரு கேடயமாகும் என்று வந்தால் உவமானம் என்ன? உவமானம் நோன்பு. இல்ல இல்ல, மாத்தி கொண்டு சொல்றீங்க நீங்க. உவமானம் என்ன? கேடயம் கேடயம். உவமேயம் என்ன? நோன்பு. நோன்பு. சரிதானே? சார் அப்ப அதே மாதிரி தானே சார் அதுக்கு வருது. சரிதானே பாப்பா? இப்ப நோன்ப நாங்க கேடயத்துக்கு ஒப்பிடுறோம். இப்ப உவமானம் என்ன? கேடயம். உவமேயம் என்ன? நோன்பு. சரியா மகன்? திக்ருடைய சரி சார். சபைகளை சுவன பூஞ்சோலைகளுக்கு ஒப்பிடுகின்றோம். உவமானம் என்ன? சுவன பூஞ்சோலைகள். உவமேயம் என்ன? திக்ருடைய சபைகள். வழங்கினா மகன்? ஓ சார் விளங்கிச்சு. குழப்பி வேணா. சரியா? சரி சார் ஜஸாக்கல்லா. சரியா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் தான். எக்ஸாம்லயும் நிறைய பேர் மாத்தி எழுதுற இடமும் அதுதான். அத கொஞ்சம் நீங்க ஏதோ ஒரு வகையில இதண்டா அது அதண்டா இதுன்னு ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. சரி சார். ஓகே. அரபிக் லிட் புக்ல மைய கருத்து இல்லையேன்னு போட்டுக்கிறீங்க. மைய கருத்து இல்லாட்டி நீங்க மைய கருத்து எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே. சரி, அப்ப நாங்க இதோட எங்கட வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم وعليكم السلام السلام ورحمة الله وبركاته. وعليكم جزاك الله خير. السلام.